2016ஆம் ஆண்டு பிறந்துள்ள நிலையில் பொதுமக்கள் எடுத்த புத்தாண்டு உறுதிமொழியை இப்போது பார்க்கலாம். பொதுவாக நியூ இயர் அப்படின்னா நம்ம மக்கள் அதிகப்படியான ரெசல்யூஷன்ஸ் எடுக்கிறது வழக்கம். வெயிட் லாஸ் பண்ணணும், ஸ்மோக் பண்ணக்கூடாது, தண்ணி அடிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்லேருந்து எல்லாருமே நிறைய உறுதிமொழிகளையும் ரெசல்யூஷன்ஸுமே எடுத்துகிட்டே இருப்பாங்க. அந்த வகையில் இந்த வருஷம் நம்மளோட தமிழக மக்கள், குறிப்பாக நம்ம சென்னை மக்கள் என்ன மாதிரி ரெசல்யூஷன்ஸ் எடுக்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்க போகிற ஒரு பயணம் தான் இது. பொண்ணுங்களை எல்லா விஷயத்துக்கும் நம்பாதீங்க, நம்புற விஷயத்தில் நம்புங்க, இதான் சொல்லி. ஸோ அந்த ரெசல்யூஷன் தான் அடுத்து இருக்கு அந்த 2016. எது எடுத்தாலும் ஓகே, இந்த தடவை ஃபாலோ பண்ணணுன்னு இருக்கேன். முதல்ல நியூ இயர் அன்னைக்கு நியூ இயரோட வாட்ஸ்அப் யூஸ் பண்ணக்கூடாது. இப்போதைக்கு ஒன்றும் நினைக்கல. மீனிங்ஃபுல்லாக லைஃப்பை யூஸ் பண்ணினா ஒவ்வொரு வருஷமும் ரெசல்யூஷன் எடுக்கணும் அவசியம் இல்லை. நல்ல வேலையை செய்யணும், நல்லவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும். இந்த வருஷம் என்னென்னா மழைனால எல்லாருக்காகவும் ப்ரேயர் பண்ணணும். இனிமேல்ட்டு மழை எதுவும் இருக்கக்கூடாது, எதுவும் பாதிப்பும் இருக்கக்கூடாதுன்னு பார்க்குறேன். மீடியாவில் கண்டிப்பாக வேலை கிடைக்கணும் ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். கண்டிப்பாக கிடைக்குன்ற கான்ஃபிடென்ட் இருக்குது எனக்கு. பர்சனலாக என்ன ரெசல்யூஷன் எதுவும் நோ ஐடியா. இந்த இயரில் இருந்து டைரி எழுதலான்னு இருக்கேன், அவ்வளோதான். எங்கள் அம்மா அப்பா கூட சண்டை போடக்கூடாது, ஒழுங்காக இல்லை எடுத்தாலும் கடைப்பிடிக்கிறது இல்லை, அதனால் எடுக்க வேணான்னு ஒரு முடிவு பண்ணியாச்சு. லைஃப் ஒழுங்காக ஃபாலோ பண்ணுறது தான், அவ்வளோதான். ஜிம்முக்கு போகணும். ஃபாலோ ஆல் தி ரெசல்யூஷன்ஸ் ஐ ஹவ் மேட் டில் நவ because we never normally follow, no, that's it. இந்த தடவை நேஷனலே வரணும்னு நினச்சிருக்கேன் பாக்ஸிங் சாம்பியன்ஷிப் மேட்ச்சில். செல்ஃபோன் உடைக்கூடாதுன்னு நினைக்கிறேன். நிறைய செல்ஃபோன் நான் நிறைய வாங்கியிருக்கேன். அதெல்லாம் செல்ஃபோன்லாம் உடைக்காமல் இருக்கணும். தண்ணீர் இது விடணும், எனக்கு அதுதான் ஒரு குறிக்கோள். ரொம்ப ஆங்கிரி கோவப்படுறத கம்மி பண்ணிக்கணும். என்கிட்ட இருக்கிற கெட்ட பழக்கத்தெல்லாம் நிறுத்திட்டு நல்ல பயணம் மாறணும் அப்படின்னு சொல்லி விரும்புகிறேன். என்னுடைய நியூ இயர் ரெசல்யூஷன் என்னன்னா, என் தங்கச்சி கூட சண்டையே போடக்கூடாதுன்னா, நிறைய தூக்கக்கூடாது. கடன் தான் இருக்குது, கடத்தை தான் ஒழிக்கணும். என் பிள்ளைங்களை நல்லா படிக்க வைக்கணும். எந்த ஒரு பிளானும் பண்ணலை. 2016 ரெசல்யூஷன்னா லவ்வே பண்ணக்கூடாதுன்னு தோணுது. இது காலேஜ் கரெக்ட் டைம் போகணும் ஃபஸ்ட்டாக தான். ஃபேஸ்புக், வாட்ஸ்அப் அதிகமாக யூஸ் பண்ணுவோம், அதை கம்மி பண்ணிங்கன்னா இது பண்ணுறோம். மை நியூ இயர் ரெசல்யூஷன் இஸ் டு பை மோர் அண்ட் மோர் ட்ரெஸ் ஷாப்பிங். பிருத்விராஜ் போல இருக்கு. இனிமேல் எடுக்கிறதுக்கு எதுவும் இல்லை, எந்த ரெசல்யூஷனும் எடுக்கிறதுக்கு இல்லை. ஏன்னா நான் ஒரு டீ டோட்டலர். ஃபஸ்ட்டு தண்ணி அடிச்சுட்டு யாரும் வண்டி ஓட்டக்கூடாது, அதாவது ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு வண்டி ஓட்டக்கூடாதுன்னு என்னோடய வண்டியில் பேக்கில் எழுதி போடலான்னு இருக்கேன். நம்மளால் முடிஞ்ச அளவு ஒருத்தருக்கு நம்ம வண்டியில் ஒரு 10 பேர் பார்த்தா அதில் ஒருத்தர் திருந்தினா கூட போதும்.